சபைக்கு போனாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆவியின் ஏவுதல் இல்லாதவங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆவியின் ஏவுதல் இல்லாதவங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செஞ்ச காரியத்தெல்லாம் பட்டியல் போட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, இது கரெக்டா, இது கரெக்டா, இது கரெக்டா, இப்படி பண்ணால் எப்படியா, இப்படி செஞ்சால் எப்படியா, இப்படி பண்ண ஒரு லிஸ்ட்டே போடுவாங்க. ஆனால் இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இது இப்படி நடந்தது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ நான் அந்த சகோதரனுக்கு ஆலோசனை சொன்னேன், இங்கே வா, நீ சில காரியங்களில் தவறு செஞ்சுருக்க. ஒரு பக்கம் உனக்கும் மனைவிக்கும் இருக்கிற காரியங்களில் வேறு, இன்னொரு பக்கம் சில காரியங்களை அவங்க 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 பக்கத்தில் நியாயம் இருக்கிற மாதிரி உன் பக்கத்தில் தவறு இருக்கு. அதை இப்போ பிரேக் பண்ணு. இப்போ போய் நீ அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை, அமைதலாக போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஜெபம் பண்ணி உன் சமாதானத்தை அங்கே சொல்லிவிட்டு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி, ஏசு என்ன சொன்னார், சகேயு வீட்டுக்கு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு, அது வீட்டுக்குள்ளேயே போகல, ஏசு வீட்டுக்குள்ளேயே போகல, வெளியிலேருந்தே சொல்லிட்டார். ஏன் சொன்னார்? வெளியிலேருந்தே. வீடை பார்க்கல, வீட்டை நபரை பார்க்கல, கருப்பா சிவப்பா தெரியாது, ஆளை பார்த்தால ஆவியில் இடம் போட முடியும். ஒன்றுங்களை வச்சு தான் கர்த்தர் இடம் போடுவார்.